வணக்கம். இதில் வந்துட்டு மங்கள பொருட்கள் பற்றி தான் நான் வந்துட்டு சொல்லலான்ட்ருக்கேன். இப்போது ஒரு பெண்ணாக நான் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆயினதுலேருந்து இந்த எல்லா பழக்க வழக்கங்கள் இந்த இந்து சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா பழக்க வழக்கங்களையுமே நான் வந்து தவறாமல் ஃபாலோ பண்ணுவேன். ஃபாலோ பண்ணுவேன். சரிங்களா, காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கிறது, போயிட்டு வந்து மூஞ்சிகளை கழுவிட்டு பல்லு விளக்கிட்டு அடுப்பு பற்ற வச்சு சமைக்கிறது. அதே மாதிரி அந்த வெள்ளிக்கிழமை ஆனால் வீட்டு வேலை எல்லாமே A to Z எல்லாமே வெள்ளிக்கிழமை ஆனால் இந்த மாக்கோலம் இல்லையா, அந்த அரிசி மாவில் பச்சரிசி மாவில் கோலம் போடுறாங்க இல்லையா, அந்த பச்சரிசி மாவில் கோலம் போடுறது. டெய்லியுமே வாசலில் நான் தான் கோலம் போடுவேன். சரியா, வேறு யாரும் வந்துட்டு போடுறது எனக்கு பிடிக்காது. நான் என் குடும்பத்துக்கு என் ஃபேமிலிக்கு நான் போடுறேன்னா அந்த மாதிரி செய்கிறாங்க இல்லையா சில பேர். மற்றவங்க வந்து வெளியே போய்ட்டு கோலம் போடுறதுக்கு நமக்கு ஒரு சங்கடமாக இருக்குது அப்படின்ட்டு வேறு ஒரு ஆள் வச்சு கோலம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி கூட கேட்டாங்க. ஆனால் எனக்கு அது வந்து இஷ்டம் இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நான் வந்து பார்த்து என் குடும்பம் என் ஃபேமிலி அப்படின்ட்டு நான் வந்துட்டு எல்லாமே மஞ்சள் பூசுவேன், குங்குமம் தான் வைப்பேன். சரிங்களா, குங்குமம் தான் வைப்பேன். என்ன ஓகேங்களா, பச்சரிசி வந்துட்டு தண்ணியில் நான் ஃபஸ்ட் டேவே வந்து ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதை மறுநாள் வந்துட்டு நம்ம அரைச்சி மாவாக்கி அதை வந்துட்டு நிழலில் காய வச்சுட்டு நம்ம அந்த வெள்ளையை வச்சுட்டு நம்ம வந்து குழம்பு போடணும். ஓகேங்களா, இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் வந்துட்டு என் ஃபேமிலிக்காக எல்லாமே பார்த்து செஞ்சுட்டு இருந்தேன். சரிங்களா, கடவுளும் பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்துட்டு ஒரு சப்போர்ட் பண்ணார் என்ன எங்கள் ஃபேமிலிக்கு, ஃபுல்லு சப்போர்ட் பண்ணார். சரிங்களா, எங்களுக்கு. அப்புறம் நடுவில் பார்த்திங்கன்னா சில பேனால் வந்து நம்ம மைண்டு வந்துட்டு நமக்கு தீங்கு நினைக்கிறவங்க அந்த ஒரு நயவஞ்சகத்தனமாக சொல்லுவாங்க. தேவையில்லாத ஆட்கள் மூலமாக தேவையில்லாத விஷயங்கள் நமக்கு வந்து சேரும் பொழுது என்ன அது அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு என்னென்ன நாங்கள் வந்து நம்பி அதுதான் நம்ம பண்ணுற தவறு. நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஏன் நாங்கள் வந்து தவறு போயிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு நம்பிக்கை தான், புரியுதுங்களா, நம்புறது. அது இவங்க நமக்கு நல்லது தான் செய்கிறாங்க அப்படின்ட்டு நாங்கள் நம்பிட்டோம். அதுக்கு தான் பசங்க அந்த ஒரு அன்பு பாசம். சரிங்களா, அதனால தான் சொல்கிறது, எல்லாரும் மொழியும் நம்ம வந்துட்டு ஒரு அன்பு பாசம் வந்து வைக்கக்கூடாது. சரியா, அதுக்கான தகுதி என்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சரிங்களா, அதுக்கான தகுதி என்பது அவங்ககிட்ட இருந்தால் தான் அந்த நம்ம வைக்கக்கூடிய அந்த அன்பு பாசத்துக்கு வந்துட்டு ஒரு ஒரு மரியாதை இருக்கும். இல்லைன்னா அது வேஸ்ட்டாக போயிடுங்க அது. சரியால நம்ம மனசு தான் வந்து பாதிக்கப்படும், நமக்கு சங்கடங்கள், நம்முடைய மனம் வந்து பாதிக்கப்படும். ஓகேங்களா, அதில் மட்டும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்களா, இப்போது நான் சொல்ல முடியல. இப்போ இவ்வளோ விஷயங்கள் பார்த்து எல்லாம் செய்தும் கேஸ் அந்த அடுப்பு இல்லையா, அது மேலேயுமே நான் வந்து பச்சரிசி மாவுனால கோலம் போடுவேன். என்ன, தண்ணியில் கரைச்சி அப்படியே பிரைட்டாக பளிச்சுன்னு இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி எங்கள் எல்லாமே பார்த்து எல்லாம் வந்துட்டு செஞ்சுட்டேன். இவ்வளோ செய்தும் என்ன நமக்கு இந்த சில தேவையில்லாத விஷயங்கள் வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து சேரும் பொழுது நம்ம வந்துட்டு அதை ஒரு விழிப்படையை நாங்கள் வந்து விழிப்படையாமல் விட்டதுனால, சரிங்களா, அந்த விழிப்படையாமல் விட்டதுனால பார்த்திங்கன்னா அந்த மற்றவங்க வந்து அப்படியே கொஞ்சமாக அவங்களுடைய நெகட்டிவ் எண்ணங்கள் நமக்குள்ளே வந்து நம்ம நினைக்கிறோம். பார்த்திங்களா, நம்ம நினைக்கிறோம் இல்லையா, ஓ அவங்க கெட்டவங்களா அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்க நமக்கு என்னென்ன திங்க் பண்ணாங்க நம்ம மனசில் நம்ம நினைக்கும் பொழுது நமக்குள்ளே கடவுள் வந்து தூரம் போயிடுறாரு. அப்படி ஒன்றா
மற்றவங்களுடைய அந்த நெகட்டிவ் தாட்ஸை நம்ம மனதுக்குள்ளே போயிட்டு 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 நம்மளை அப்படியே செயல்படாமல் அப்படியே முடக்கி போடுறது. சில நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரங்கள், விஷயங்கள் இது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நம்ம எல்லாருமே கடவுளுங்க. நம்ம எல்லாருமே கடவுள். சரிங்களா? நம்ம நினச்சா நம்மளால் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும். சரிங்களா? நம்மளால் என்ன வேணாம் எவ்வளோ வேணாம் என்ன வேணாம் சரிங்களா சாதிக்க முடியும். ஆனால் ஏன் நம்மளால் செயல்படுத்த முடியல, நம்மளால் சாதிக்க முடியல? நம்ம ஒரு ஒரு இதே ஒன்று தேடிட்டே நம்ம இருக்கிறது, அது கிடைக்காமல் இருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட தான். நம்ம தான் காரணம் அதுக்கெல்லாம். ஏன்னா நம்மக்கிட்ட நம்ம மைண்டு, நம்மளுடைய புத்தி அதை வேலை செய்ய விட மாட்டேங்குது. ஏன்னா நம்ம புத்தி கூட நமக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுள் தன்மையை நம்ம உணரும் பொழுது அது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள்ன்றது ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த சக்ஸஸ் அவங்களுடைய லைஃப்லாம் பாருங்கள். அவங்களாம் எப்படி அவங்க ஜெயிச்சாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று தாங்க. இந்த ஒன்று தான் அவங்கள ஜெயிக்க வைக்குது. இது நமக்கு தெரியாமல் தான் நம்ம அவங்க மற்றவங்களை ஒரு கை காமிச்சிட்டு நம்ம விதி அப்படின்ட்டு நம்ம வாழ்ந்துட்டு போயிடும். அதுக்கான அவசியமே கிடையாது. சரி, அதுக்கான அவசியமே கிடையாது. என்ன அதனால் பார்த்தீங்கன்னா இப்போது நான் இந்த விஷயத்தை நான் சொல்லுவேன். பாருங்கள், இந்த சாமி கும்பிட்ற விஷயம். இப்போது ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் நீங்கள் பண்ணாலுமே அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நமக்குள்ளே வருது. அப்போது அந்த ஒரு அம்மா கிட்டே அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தாலுமே அது ஹோல் ஃபேமிலிக்கும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. இல்லை ஒரு அப்பா கிட்டே இருந்தாலுமே, இல்லை நம்ம பிள்ளைங்கிட்ட இருந்தாலுமே அந்த ஒரு நெகட்டிவ் தாட்டு அந்த ஹோல் ஃபேமிலி முழுக்க அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு எரியாட்டில் குறைக்குது. சரிங்களா? அங்கே இருக்கக்கூடிய அந்த எரியாட்டை குறைக்குது. அந்த கடவுளுடைய அருள் அங்கே செயல்பட முடியல. ஏன் முடியல? அதை வாங்கக்கூடிய தகுதி நம்மக்கிட்ட இல்லாமல் போயிடுது இல்லைங்களா? அந்த நேரத்தில். சரிங்களா? அதனால் நம்ம ரொம்ப 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 கவனமாக நம்ம இருக்க வேண்டியது இந்த மாதிரி தாட்ஸில் தான். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மங்கள பொருட்கள். இப்போது இந்த மங்கள பொருட்கள்னால் நமக்கு நன்மைகள் உண்டாகுதா, இல்லை நம்மளுடைய எண்ணங்களால் உண்டாகுதா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மங்கள பொருட்களாலேயும் இல்லை நம்மளுடைய அந்த ஒரு என்ன ஆன்மீக விஷயங்களை சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அத்தனை விஷயங்களாலேயும் நீங்கள் கிடைக்கக்கூடிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய நன்மைகளை விட நீங்கள் உங்கள் மனதளவில் நீங்கள் அந்த கடவுளை நீங்கள் பரிபூர்ணமாக நீங்கள் நம்பும் பொழுது, வணங்கும் பொழுது அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் எப்படி தெரியுமா சொல்கிறேன், நீங்கள் இந்த ஆன்மீக விஷயங்களை செய்யும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம அதை செய்கிறோம், நமக்கு நல்லது கிடைக்கும் 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 நம்புகிறோம் இல்லைங்களா? நம்ம இதெல்லாம் நம்ம ஃபேமிலிக்கு செய்கிறோம். நமக்கு இப்போ எல்லா நன்மைகளும் நமக்கு அந்த கடவுள் கொடுப்பாரு. ஏன்னா முன்னாடி கொடுத்துருக்காருல அப்போ எப்பயும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம். ஆக்சுவலாக நம்ம செய்கிறதுனால என்னங்க, நம்ம அந்த பொருள் அந்த மற்ற பொருட்களால் இல்லைங்க அந்த நன்மைகள் கிடைக்கிறது. அந்த நன்மைகள் கிடைக்கிறது நம்மளால், நம்முடைய மனதினால், நம்முடைய எண்ணத்தினால தான் அந்த நன்மை நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்போ நீங்கள் அந்த இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் ஒருத்தன் இருக்கான். சரிங்களா? அவன் ஒரு டாக்டர்கிட்ட சொல்லிக்கிறான்னு அவன் சாமி கும்பிடவே மாட்டான். சரியா? கோயிலுக்கு வந்தால் கூட சரிங்க, அப்படியே இப்படி கையை நாங்கள் இப்படி கீழே தொங்க போட்டுப்பான். நாங்களாம் கைக்கு இப்படி சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்வான். நீங்கள் சாமியை கும்பிடவே மாட்டான். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அவன் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடித்தான். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே அந்த அதுக்கு மேலே படிக்கிறது இதெல்லாம் படித்து இப்போ மேரேஜ் ஆகிட்டு இப்போ தான் இந்த சாமி கும்பிட்றதுக்காக சாமி அப்பையும் அந்த பொண்ணு வந்த பொண்ணுக்கு இல்லையா,
அந்த அந்த பொண்ணுடைய வந்து ஒரு வழிகாட்டுதலில் அவன் அந்த சாமி கும்பிட்றத வந்து ஃபாலோ பண்ணுறான். ஓகேங்களா? அப்போ இத்தனை வருஷமாக என்ன அவனை செயல்படுத்துனது எது? அவனை அவனை செயல்படுத்துனது எது? எதுனா அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுள். எத்தனை வருஷமா? அவள் இப்போ தாங்க கல்யாணம் பண்ணா. 40 வருஷமாக அவன் சாமி கும்பிட்றதே கிடையாது. சரிங்களா? 40 வருஷமாக அவன் வந்துட்டு சாமி கும்பிட்டே ஒரு கோயிலுக்கு அவன் போனதே கிடையாதுங்க அவன். சரிங்களா? அப்போது அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எரியாற்றல், சரிங்களா, அவனுக்குள்ளே ஆனால் அவன் வந்துட்டு இந்த தியானம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவன் சின்ன பிள்ளையிலே செய்திருக்கான். நான் கூட சொல்லிக்கல வீடியோவில், நான் சொல்லிப்பேன் பாருங்கள். ஒரு இருட்டு ரூமில் கதவுலாம் மூடிட்டு ஒரு விளக்கு வந்துட்டு ஏற்றி வச்சுட்டு அவன் வந்துட்டு அந்த விளக்கு தீபத்தையே பார்த்துட்ருப்பான் அப்படின்னு நான் சொல்லிக்கேன் பாருங்கள். அது புக்கில் இருந்தாலும் போட்டிருக்கு. புக்கை படிச்சுட்டு அவன் செய்கிறான். ஆனால் எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு நான் வந்துட்டு இதை பற்றி நான் வந்து எந்த ஒரு புக்கையும் நான் வந்து படித்ததெல்லாம் கிடையாது. படிச்சுட்டு நான் வந்து செய்கிறதெல்லாம் கிடையாது. நான் வந்துட்டு வேதாத்திரி மகரிஷி இருக்காங்க இல்லையா, அவங்க சொன்ன விஷயங்களை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறது. சரிங்களா? அவங்க எந்த மாதிரி வந்து தியான முறைகள் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு வர்றது. ஓகேங்களா? அந்த தியானம் நான் ஃபாலோ பண்ண இந்த தியான முறையில் இப்போது எனக்கு அந்த தேர்டையுடைய ஓப்பனிங் ஆகிறது எல்லாமே எனக்கு வந்து கைக்கூடி வந்திருக்கு. சரிங்களா? வந்திருக்கு. சரிங்களா? அப்போது நமக்கு எதுவும் தெரியாது. ஆனால் நம்ம வணங்குற கடவுள் நம்மளை கைப்பிடிச்சி நம்மளை கூட்டிகிட்டு வராரு பார்த்தீங்களா? சரிங்களா? அதே மாதிரி இப்போ அவனை வந்து பார்த்திங்கன்னா அவன் இப்போ தான் வந்து கல்யாணம் பண்ணான். ஏன்னா கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தைங்க வந்துருக்காங்க. இப்போ அவன் சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்கான். அப்போது அவன் என்ன நினச்சிக்கிட்டான், சாமி கும்பிட்டா நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து கடவுளை போய் சேர்ந்துடல. ஏன்னா அவனுடைய நோக்கமும் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய நோக்கமும் பிறவியை முடிக்கணுங்கிறது தான். அவனுடைய நோக்கமும் பிறவியை வந்து முடிக்கணும்னு சொல்கிறது தான். அதே மாதிரி எங்கள் ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேசிட்டு தெரியுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இவன் ஒன்று, அப்புறம் எங்கள் 3ஆவது அண்ணன் ஒருத்தர், அவரும் இதே தான் சொல்லுவார். அவரும் பார்த்திங்கன்னா அந்த பிறவியை வந்துட்டு முடிக்கணும், இதை தான் அவர் சொல்லுவார். அப்போ அவருடைய தேடி வந்துட்டு அதே மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அவர் வந்துட்டு வள்ளலாங்கிற சாமி வந்துட்டு வள்ளலா இல்லையா, அவர் பாதியில் போயிட்டு வந்து அவங்களுக்கு தேவையானது கிடைக்கிது. அதனால் அவங்க அதே பாதையில் போயிட்டுருக்காங்க. சரிங்களா? ஏதோ வந்து ஒரு மார்க்கத்தில் போயிட்டு அவங்களுக்கு தேவையான நன்மைகளையும் அவங்க வந்து பார்த்துக்கிட்டு நம்ம வந்த நோக்கத்தையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? அதுக்கான வழியும் அவங்க போயிட்டுருக்காங்க. இப்போது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எங்கள் அண்ணன்ட்டு அவன் இப்போது வந்து என்ன பார்த்துட்டு நான்வெஜ்லாம் சாப்பிட்லாமா, அப்போ நானும் நான் சாப்பிட போகிறேன்ட்டு இப்போ நான்வெஜ்லாம் அவன் சாப்பிட்டுட்ருக்கான். சரிங்களா? நம்முடைய குரு தாங்க முக்கியம். நம்முடைய குரு காலியா குரு வந்துட்டு எனக்கு வந்து பாபாவை தான் நான் வந்துட்டு அவர் தான் எனக்கு எல்லாமே கொடுத்தாரு. நான் அப்படிக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறது. சரி, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நமக்கு வந்துட்டு அது வந்துட்டு வந்து ஒரு நல்ல விஷயமா இல்லை அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறதுனால நான் இப்போ நான்வெஜ் நான் சாப்பிட்றதில்ல, நான் வந்து விட்டுட்டேன். சரி, நமக்கு ஒன்று தீங்கு பண்ணணும் அப்படின்ட்டு பல பேர் சொல்கிறாங்கல்ல, நமக்கு அவங்க வந்துட்டு கடவுள் வந்துட்டு இந்த மாதிரி மனிதர்கள் மூலமாக தான் சொல்லுவார். நேராக வந்துட்டு அது சினிமாவில் காமிக்க மாதிரிலாம் வந்து சொல்ல மாட்டார். சரிங்களா? அப்போது நம்ம இதெல்லாம் கொஞ்சம் நம்ம மைண்டில் நம்ம வாங்கிக்கணும். அப்போ தான் அதுதான் வந்து நமக்கு நல்லது. ஏன்னா அப்போ தான் அந்த ஆன்மாக்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்மளே நான் போகணும். ஏன்னா என்ன மாதிரி நீயும் என்ன மாதிரி வந்து உனக்குள்ளே இருக்க கடவுள் நான் மதிக்கிறேன் இல்லையா? மதிக்கணும், அதுதானே நியாயம். அந்த மாதிரி இப்போது இந்த மங்கள பொருட்கள், ஓகேங்களா, இப்போது அவன் எந்த மாதிரியான வேலைகளையுமே அவன் செய்ததே கிடையாது. ஆனால் அவனுக்கு கிடைச்சது எல்லாம், அவனுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் கிடைச்சி தான் இருந்துச்சு. அவன் வந்துட்டு அவன் இப்போ நாங்கள் எல்லாமே வந்து ஒரு சாதாரண கிராமத்து ஸ்கூல் தான் நாங்கள் படித்தோம். நாங்கள் அப்போ அந்த இங்கிலீஷ் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல வந்துட்டு ஒரு ஃபாரினர்ஸ் மாதிரி வந்து ஒரு குவாலிட்டியான வந்து ஒரு இதெல்லாம் நாங்கள் வந்து பேச மாட்டோம். அவனுமே பேச மாட்டான். ஆனால் அவன் வந்து பார்த்திங்கன்னா அவன் கூட படித்த பிள்ளைங்களை அவன் அதே ஃபீல்டில் இருக்கக்கூடிய அந்த டாக்டர் மூலமாக, அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக
அவன் வந்துட்டு அந்த ஒரு ஒரு ட்ரைனிங் வந்துட்டு எடுத்துக்கிட்டான். சரிங்களா? அவன் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அவன் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டான். நான் கூட அவங்ககிட்ட கேட்டேன், தண்ணி நீ தான் வந்து இங்கிலீஷ்லாம் பேசுகிறல்ல, அதே மாதிரி நீ வந்து என் கூட பேசு நீ அவனுக்கு பேசலாம் அப்படின்னு கேட்டேன். ஆனால் அவனுக்கு உள்ள அந்த ஒரு ஜெலஸ்னால் அந்த ஒரு மணி அதனால் அவன் வந்துட்டு அந்த ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய வந்துட்டு ஒரு தாட் உனக்கு இல்லை. நான் எப்பயுமே சரிங்க, யாருக்கிட்டையுமே சரிங்க, ஒரு கேட்பேன் கொடுத்தா சந்தோஷம், கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் வந்து வருத்தப்பட்டதே கிடையாது. ஏன்னா எனக்கு அதை விட அதிகமாக கொடுக்க கடவுளே கூட இருக்காரு. எனக்கு கடவுளே என் கூட இருக்கும் பொழுது நான் எதுக்கு நான் வந்து கவலைப்படணும்? சரிங்களா? அதுதானே உண்மை. நான் வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு இது ஒரு டைப்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து இந்த மங்களப்பொருட்கள் நான் சொல்லிட்டேன். அந்த மங்களப்பொருட்களால் ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய தாழ்சல் தான் இருக்குது. அதுக்கான உதாரணத்தையும் நான் சொல்லிட்டேன். சரிங்களா? ஆனால் இப்போ என்ன பார்த்து அவன் நான்வெஜ் இது சாப்பிட்டுட்ருக்கான். என்ன அது எங்கே போய் முடிய போகுதுங்கிறது அவன் எதை ஃபாலோ பண்ணுறாங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? ஆனால் கடவுளுக்கு தெரியும். கடவுள் நான் கூட நினச்சிக்கல, நம்மளை பார்த்து சாப்பானே நம்ம எதாவது சொல்லலாமா? வேண்டாம். அவங்கவுங்க விதிப்படி அவங்களுக்கான நல்லதையும் கெட்டதையும் வாங்கிட்டே இருக்காங்க, தேடிட்டே இருக்காங்க. நம்ம ஏங்க இடையில? ஏன்னா அவங்களும் அதைத்தான் நினைக்கிறாங்க. அதை தான் அவங்க நினைக்கிறாங்க. ஒரு வார்த்தை கூட சரி அவங்க வந்து எங்களுக்காக அவன் வந்து சொன்னதே கிடையாது. அவனுக்கிட்ட இருக்கக்கூடிய நாலேஜ் எனக்கு அவனை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தாங்க. யார் அவன் கூட இருக்கவங்களும் சரி, அவனும் சரி இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்பொழுது கடவுள் வந்துட்டு எனக்கு வந்து அதான் தோணுது, அவங்களுக்கு அதான் அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு எனக்கு தோணுனால நான் வந்து விட்டுட்டேன். ஓகேங்களா? இதுலேருந்து உங்களுக்கு வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு வந்து புது விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். சரிங்களா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மன தூய்மை தான் முக்கியம், நல்ல எண்ணங்கள்லாம் முக்கியம், நம்முடைய மனது தான் முக்கியம். நம்முடைய மனதை நம்முடைய புத்தியை கொண்டு ஆராய்ந்து நல்ல எண்ணங்களை மட்டுமே நமக்குள்ளே வர மாதிரி நம்மளை பழக்கிக்கணும். சரிங்களா? கெட்ட எண்ணங்கள் வந்தாலுமே அதெல்லாம் நம்ம வந்து கண்டுக்காமல் அப்படியே வந்துட்டு தூசி தட்டுற மாதிரி வந்து தட்டி விட்டுரும் இல்லையா? அந்த மாதிரி நான் வந்து கண்டுக்கலைன்னா அது போயிடும். திரும்ப வந்தால் கூட நீங்கள் அதை கண்டுக்காதீங்க. சரியா? கண்டுக்காமல் போயிடும். நமக்கு தேவையான எண்ணங்களை மட்டுமே நமக்குள்ளே இருக்க மாதிரி நம்ம மனசை நம்ம பழக்கிட்டோம், நம்முடைய புத்தியை வச்சு நம்ம பழக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையானதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா கடவுள் நமக்குள்ளே இருந்து நம்மளை வந்து செயல்படுத்துவார்.